ஹே காய்ஸ், நம்ம ஊர்ல நம்ம சாப்பிட போனா நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஃபுட்டே வரும். ஆனா ஜப்பான்ல அப்படியே ரிவர்ஸா, நம்ம போறதுக்கு முன்னாடியே நமக்கு ஃபுட் எல்லாமே டேபிள்ல இருக்கும். நமக்கு அந்த டேபிள்ல இருக்க ஃபுட்டை பார்த்தாவே இதை சாப்பிட போறோமான்னு தோணும். பட் அங்க சர்ப்ரைஸ் என்னன்னா அது ரியல் ஃபுட்டே இல்லை, எல்லாமே பிளாஸ்டிக் ரிப்ளிகா ஃபுட். இதை ஜப்பான்ல ஷோக்கின் சாம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனது 1930ஸ்ல. இதோட ரீசன் ரொம்பவே சிம்பிள். ஜப்பானுக்கு போற நம்மள மாதிரி டூரிஸ்ட்லாம் ஜாப்பனீஸ் கத்துட்டு போக முடியாதுல்ல. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். மெனு படிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ சொல்யூஷன் என்னன்னா ஃபுட்டை டேரெக்டாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த பிளாஸ்டிக் ஃபுட்டு கலரு, டெக்ஸ்சர், ஆயில் ஷைன், ஸ்டீம் எஃபெக்ட் எல்லாமே ரியல் ஃபுட் மாதிரி எக்ஸாக்டாக இருக்குமா. இது மிஷினில் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இது ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் ஆர்ட்டாமா. ஒரு ரைஸ் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமா. செப்ரேட்டாக மோல்ட் பண்ணுவாங்களாமா. இதில் ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஒரு பிளாஸ்டிக் ராமன் பவுலோட ப்ரைஸ் என்னென்னா 10,000லேருந்து 30,000 வரைக்கும் இருக்குமா. இது ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா, ஜப்பான் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ஷன் தான் எல்லாமே. ஸோ ஃபேக் ஃபுட்டாக இருந்தாலுமே அது ஃபேக்காக தெரியக்கூடாதுன்னு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஸோ ரியலை விட ரியலாக இருக்குமா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.